ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தி சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ப்ரீப்ளீட் பண்ணி ஹேங்கர் ஃபோல்டிங் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணி எப்படி ஹேங்கர் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் ஹேங்கர் ஃபோல்டிங் வீடியோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் ஆல்ரெடி எப்போதும் போல் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டர், அப்பர் பாடி, சென்டர், இது மூணுமே ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சென்டர் ப்ளீட்லேருந்து தான் நம்ம இந்த ஃபோல்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் ப்ளீட்டை ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டை நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு இருக்குது. ஸோ என்னுடைய லெஃப்ட் சைடில் தான் நான் ப்ளீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண டவுன் பார்ட் என்னுடைய லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது. என்ன பார்க்காம டுவர்ட்ஸ் டேபிள் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒன்ஸ் சாரியை டேபிளில் ப்ளேஸ் பண்ணதும் நம்ம நிற்கிற சைடில் தான் ஷோல்டர் பார்ட் அண்ட் அப்பர் பாடி பார்ட் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் எடுத்து டேபிளில் நம்ம சென்டர் ப்ளீட் போட்டிருக்கிறதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணும்போது சென்டர் ப்ளீட்டோட வெளியில் எக்ஸஸ் கிளாத் வரணும். அதாவது ஷோல்டர் அண்ட் அப்பர் பாடியில் பாதி வெளியில் வந்துடணும். அந்த பாதிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெளியில் நீங்கள் கிளாத்தை விட்டுறணும். ஸோ இதை விட்டுட்டு உங்கள் சைடில் இருக்கிறத ஃபோல்டாக இருக்கிற கிளாத்தெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணி ஸோ நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போக ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் சைடில் இருந்த மேலே அந்த ஷோல்டர் அப்பர் பாடியோட கண்டினியூவில் இருக்க அந்த ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலை எடுத்து ஒரு ஃபோல்டு. ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறேன் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஸோ இதே மாதிரி நீங்கள் அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ அடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே அகெயின் ஒரு ஃபோல்டு. ஸோ இந்த ஃபோல்டு ஆஃபாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அதை இன்னும் க்ளோஸராக கூட நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்கள் ஹேங்கரோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு கீழே இருக்கிறது சாரியோட சின்ன கிளாத்து, அதையும் எடுத்து இதே மாதிரி நான் ஜிக்ஸாக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக ஃபோல்ட் பண்ணுனாலும் ஃபோல்டிங்காகவும் போட்டுக்கலாம். நான் ஜிக்ஸாக்காக போட்டு இப்போ நான் கரெக்டான ஒரு சைஸ்க்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த கரெக்டான சைஸுங்கிறது இதுக்குள்ளே இப்போ நான் ஹேங்கரை விடுறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹேங்கருக்குள்ளே செட் ஆகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணதும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்து அந்த பாடி ப்ளீட்ஸ் அண்ட் ஷோல்டர் ப்ளீட்ஸை எடுத்து சாரிக்கு மேலே நம்ம கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணும்போது நம்ம நிற்கிற சைடில் எக்ஸஸான ஷோல்டர் ப்ளீட் அண்ட் அப்பர் பாடி ப்ளீட் இது ரெண்டுமே நம்ம நிற்கிற சைடில் அதை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுறணும். ஸோ நீங்கள் நிற்கிற சைடில் எக்ஸஸாக விடும்போது அது என்ன லென்த்துக்கு விடணும் அப்படின்னா அதே நீங்கள் சாரியை ஃபோல்ட் பண்ணிங்கள்ல அந்த லென்த்துக்கு அதை உங்கள் சைடில் நீங்கள் அதை விட்டுடணும். இப்போ ஹேங்கர் எடுத்து ஹேங்கரை சாரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹேங்கரில் இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க சாரியை இப்போ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி குட் பார்ட் மேலேயும் பேட் பார்ட் கீழேயும் நம்ம தெரிகிற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சைடில் இருந்த பாடி ப்ளீட்ஸ் இப்போ நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இப்போ அதை எடுத்து அப்படியே நீங்கள் மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டான ஃபோல்டிங் உங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த குட்டான ஃபோல்டிங்கை அந்த நீங்கள் ஆல்ரெடி கீழே இருக்க கிளாத்தோடு சேர்த்து ஒரு பின் வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா செக்யூர் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோல்டர் ப்ளீட்டை எடுத்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ண ஷோல்டர் ப்ளீட்டையும் பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஹேங்கர் ஃபோல்டிங் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you all in next video. Bye bye.